ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சென்சேஷனல் டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேபிஒய் பாலா இருக்கார் இல்லையா? அவர பத்தின ஒரு நியூஸ் தான் பரபரப்பா போயிட்டே இருக்கு. என்ன அப்டின்னா, அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அவர் பண்ற உதவி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கேமு, ஒரு ஃப்ராடு, பப்ளிசிட்டிக்காக பண்றாரு. அவருக்கு வெளியே இருந்து அந்நிய கைக்கூலிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு உதவி செய்றாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர பத்தின ஃபுல் நெகட்டிவிட்டி நியூஸ ஒரு சிலர் வந்து ப்ரூஃபோட வந்து YouTubeல போட்டுட்டு இருந்தாங்க. அது உண்மையா பொய்யா? அதுக்கு கேபிஒய் பாலாவே வந்து பார்த்தீங்கன்னா, பதில் சொல்லியிருக்காரு. அதையும் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. ஆம்புலன்ஸ் வாங்கி குடுத்தாரு. ஒருத்தருக்கு வந்து பைக் வாங்கி குடுத்தாரு. ஸ்கூட்டர் வாங்கி குடுத்தாரு. ஒருத்தருக்கு பணம் குடுத்தாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு திடீர்னு தேடி தேடி போய் உதவி செய்றாரு. இப்ப ரீசென்ட்டா வந்து அவருடைய சொந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் கட்டிக் குடுக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இவர பத்தின ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ ஒருத்தர் வந்து டீட்டெயிலா போட்டிருக்காரு YouTubeல. என்ன அப்டின்னா, அந்த கேபி பாலா வந்து ஒரு ஃப்ராடு. அவர் வந்து எப்படி அப்டின்னா, எப்படி நேபாள்ல ஜென்ஸி புரொட்டஸ்ட்க்கு மூல காரணமா இருந்த சுதன் குரங் அப்டின்ற ஒரு ராப்பர் இருந்தாரு. அவர் இப்படித்தான் நான் பூகம்பத்தால பாதிக்கப்பட்டவன். எனக்கு வந்து என் குழந்தை பூகம்பம் இறந்து போச்சு. இருந்தாலும் நான் வந்து நெறைய பேருக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லி ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆகி, அது எப்படி ஃபேமஸ் ஆனார்னா, சோசியல் மீடியா மூலமா தான். குறிப்பா வந்து Instagram மூலமா தான். இதெல்லாம் வந்து நேபாள்ல இருக்கிற ஆட்சிய ஒழிக்கிறதுக்காக அந்த யுஎஸ்ஏலேருந்து இயங்குற குரூப் வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் அவரோட வீடியோஸ் வந்து அதிகமாக புஷ் பண்ணி வியூஸ் வர வச்சு நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி அவரை வந்து ஒரு பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக மாற்றி அவரை கேட்டால் அரசியலுக்குலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணிட்டாருன்னா அரசியல்வாதிகள் பசங்களாம் எவ்வளோ ரிச்சாக வாழ்றாங்க பார்த்தீங்களான்னு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு, ஃபோட்டோ போட்டுகிட்டே இருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்து கடுப்பாகி கடைசியாக வந்து சோசியல் மீடியாவே பேன் பண்ணுற அளவுக்கு போனப்போ தான் இந்த ஜென்ஜி புரொட்டஸ்ட் வந்து நேபாள்ல பெருசாகி அது ஒரு கலவரமாகி டோட்டலா டேமேஜ் ஆகி போச்சு நேபாளே. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, லண்டன்ல அதாவது யுனைட்டட் கிங்டம் பிரிட்டன் இருக்கு இல்லையா? இங்கிலாந்துல. லண்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் வந்து டோமி ராபின்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரும் சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவரும் வந்து சாதாரணமா இருந்தவர் தான். அவர் இருந்த ஏரியால வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாகிஸ்தானியர்கள், இஸ்லாமியர்கள் தான் நெறைய பேர் இருக்காங்க. வெளிநாட்டவர்கள் தான் நெறைய இருக்காங்க. பூர்வீக மக்கள் இங்கிலாந்துக்கு சேர்ந்தவங்கலாம் வர வர கம்மியாயிட்டே வராங்க. இந்த வந்தேரிகள் அதிகமாயிட்டு வராங்க. நம்ம உரிமைய நம்ம மீட்கணும். இவங்க எல்லாத்தையும் விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ட்விட்டர் அந்த எக்ஸ் தளத்தில வந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு வீடியோ. அவரையும் இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெளிநாட்டுல இருந்து இயங்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா எக்ஸ் தளம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வீடியோ, அவருடைய போஸ்ட் எல்லாம் வந்து பயங்கரமா நெறைய பேருக்கு ரீச் ஆகுற மாரி புஷ் பண்ணி, அங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு பின்னாடி 1,50,000 பேர் கூடி அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரொட்டஸ்ட் பண்ணாங்க. லண்டன் தலைநகரத்தில. அது ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரபரப்பாச்சு. பட் ஆனா அது வந்து பெரிய கலவரத்தில போய் முடியல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரா வந்து சோசியல் மீடியா மூலமா தான் ஒரு வந்து சோசியல் ஆக்டிவிஸ்ட், சோசியல் ஹெல்ப்பரு, உதவி செய்றவன், நான் வந்து சமூகத்துக்கு உதவி செய்றவன், நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல போராட்டங்களுக்கு பின்னாடி இவங்க தூண்டி விடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஆனா தூண்டி விட்டு அமைதியா உட்காந்துக்குவாங்க. நடக்கிறது என்னமோ கலவரம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த வீடியோல சொல்லியிருந்தாரு. அவர் வந்து கேபிஒய் பாலாவ பத்தி சொல்லும்போது, கேபிஒய் பாலா இந்த மாதிரி ஒரு ஆள் தான். வெளிநாட்டு கைக்கூலிகள், என்ஜிஓக்கள் இவருக்கு ஃபண்ட் பண்ணி, இங்க வந்து அவர உதவி செய்ற மாரி உதவி செய்ய வச்சு, அவருக்கு வந்து YouTube மூலமா, Instagram மூலமா அவருக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடி தராங்க. பயங்கரமா அவருடைய வீடியோஸ் எல்லாம் புஷ் பண்றாங்க நெறைய பேத்துக்கு. ஏன்னா வந்து அவர ஃபேமஸ் ஆக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் இதே மாரி இந்த மாரி பிரச்சனைகள் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவர் ஒரு ப்ரூஃப் என்ன சொல்றாரு அப்டின்னா, அவர் வாங்கி குடுத்த ஆம்புலன்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர சொல்லி, இந்த நம்பர நம்ம செர்ச் பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, இது வந்து ஒரு லக்ஸரி காரோட நம்பரு. இது எப்படி வந்து இவரு வந்து ஆம்புலன்ஸ் குடுத்தாரு? அப்ப நீ என்ன ஃப்ராடா? அப்ப நீ ஏமாத்துறியா? ஆம்புலன்ஸ் எங்கருந்து வாங்குன? ஆம்புலன்ஸ் செகண்ட் ஹேண்ட் ஆம்புலன்ஸுக்கு ஏன் இந்த நம்பர போட்ட? இல்ல புது ஆம்புலன்ஸா? எங்கேருந்து பணம் வந்துச்சுன்னு நெறைய கொஸ்டின் பண்றாரு. அதே மாரி ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா கோடிக்கணக்குல செலவாகும். நீ என்ன பெரிய ஹீரோவா? உன்ட்ட அவ்ளோ காசு எங்க இருந்து வருது? அப்ப வெளிய யாரோ உனக்கு ஃபண்டிங் பண்றாங்க. அதுக்கு ஏதோ முக்கியமான காரணம் இருக்கு அப்டின்ற மாரி அவர் வந்து டீட்டெயிலா அந்த பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோலாம் போட்டிருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, கேபி பாலாவ பத்தி என்ன சொல்றாருன்னா, அவர் எல்லாமே செட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட் பண்றாரு. பப்ளிசிட்டிக்காக எல்லாமே பண்றாரு. ஸோ அவரோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, சில யூடியூப் சேனல்ஸ் வந்து நெறைய பேருக்கு ரீச் ஆகுற மாரி புஷ் பண்ணுவாங்க. அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பிளான்டு பக்கா ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா குற்றம் சாட்டிக்கிறாரு கேபி பாலா மேல. இவருக்கு காசே வந்து வெளிநாட்டுல இருந்து என்ஜிஓக்கள் மூலமா வருது.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படித்தான் ராகவா லாரன்ஸ் இருக்கார் இல்லையா, நடிகர் ராகவா லாரன்ஸ். அவரும் இப்படித்தான் ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சாரு. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது மூலமா வந்து 1,00,00,000 குடுத்து நான் ஃபேமஸ் ஆகறேன்னு வந்தாரு. பட் ஆனா அவரு எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. அவர ஃப்ராட் பண்றாருன்னு தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு. அப்படின்ற மாரி அவர் வீடியோல சொல்லியிருந்தாரு. இப்ப அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, தான் மாட்டிக்கிட்டோம். இப்ப கேபி பாலா மூலமா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற மாரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு கேபி பாலா தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் உதவி செய்றேன். நான் நெறைய ஹோஸ்டிங் பண்றேன், ஆங்கரிங் பண்றேன், ஷோஸ் பண்றேன். அதுல எனக்கு காசு வருது. அத வச்சு தான் நான் பண்றேன். நான் வந்து யார்ட்டயுமே எந்த வெளிநாட்டு என்ஜிஓக்கள்ட்ட இருந்தோ, இல்ல வேற யாருமே வந்து எனக்கு ஃபண்டிங் பண்ணல. நான் பப்ளிசிட்டிக்காக இத பண்ணல. நான் பண்றத பார்த்தா ஒரு 4 பேர் வந்து அவங்க ஒரு 4 பேருக்கு உதவி செய்வாங்க. அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெறைய பேருக்கு போய் சேரும்ன்ற நல்ல எண்ணத்துல தான் பண்றேன். இப்படி நீங்க என்னைய பத்தி நெகட்டிவிட்டி பேசுனீங்கன்னா, உதவி செய்றவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. நம்மள பத்தி நெகட்டிவா பேசிருவாங்களோ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பேசுறது எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. இத்தன நாள் உதவி பண்ணேன் யாருமே எதுவும் பேசல. ஒரே ஒரு படத்துல நடிச்சேன். என்னைய பத்தி பயங்கரமா நெகட்டிவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்ப வந்து நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன். நான் குடுத்தது எல்லாமே வந்து உண்மையா என் மனசார குடுத்தது தான். என் காசுல குடுத்தது தான். ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு நான் அதுக்கான பணத்தையும் நான் புரட்டிட்டு இருக்கேன். அப்படின்ற மாரி தான் வந்து அவர் வீடியோ சொல்லியிருந்தாரு. நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பவுமே எப்பவுமே ஒருத்தவங்க உதவி செய்றாங்கன்னா, அவங்கள தப்பா பேசவே கூடாது. ஏன்னா, அட்லீஸ்ட் அவங்க அதையாவது செய்றாங்களே அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் சோசியல் மீடியால ஒருத்தருக்கு மேல அதிக புகழ் வெளிச்சம் விழுகுது அப்படின்னா, கண்டிப்பா அவருக்கு எவ்வளவுக்கு பாசிட்டிவிட்டி வருதோ, அந்த அளவுக்கு நெகட்டிவ் விமர்சனங்களும் வரும். ஓகேங்களா? பட் ஆனா, நம்ம 2யுமே எடுத்துக்கிட்டு கன்சிடர் பண்ணிக்கிட்டு ரிசர்ச் பண்ணணும். இது உண்மையா? பொய்யா? பாசிட்டிவா சொல்றவங்க உண்மையா? பொய்யா? இல்ல நெகட்டிவ் சொல்றவங்க உண்மையா? பொய்யா? அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு ஃபைனல் முடிவுக்கு வரணும். எதையுமே டக்குன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. நான் என் 2 சைடுமே யாருக்குமே சப்போர்ட் பண்ணல. பட் இருந்தாலும் உதவி செய்றது ஒரு நல்ல விஷயம். பட் வந்து நெகட்டிவ்ல சொல்றதையும் நம்ம நல்லா விசாரிக்கணும். பாசிட்டிவா சொல்றவங்களும் நல்லா விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு தான் நம்ம எந்த ஒரு முடிவுக்குமே வரணும். இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க் யூ.